வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் சோயா பிரியாணி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன். கூடவே ஏலக்காய் வந்து 2 ஏலக்காய் வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கலாங்க. தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கினதும் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. பிரியாணி மசாலா, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து பிரியாணி பொடி வந்து சேர்த்துருக்கேன். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, நம்மக்கிட்ட இருக்கிற எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் இருந்துச்சுனாலும் காலிஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம். சோயாவை வந்து சுடுதண்ணியில் போட்டுட்டு நல்லா புழிஞ்சிட்டு வந்து சேர்த்துருக்கேங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூனுக்கு வந்து தயிர் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி, புதினா வந்து சேர்த்துக்கலாம். அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் அந்த பிரியாணிக்கு வந்து ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ அந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேக விடணுங்க. அதுக்கப்புறமா தான் வந்து ரைஸ் வந்து நம்ம சேர்த்துக்கணும். நான் பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து சேர்த்துருக்கேன். பாஸ்மதி ரைஸ் மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டா போதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் 1 டம்ளர் எடுத்தோம்னா 1 டம்ளருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கிற மாதிரி இருக்குங்க. நார்மல் ரைஸ்னால் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் வரலும் பிரியாணிக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு டேஸ்டான சோயா வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மெத்தூஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.